ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. ஸோ நம்ம வத்த குழம்பு பொடி வச்சு நம்ம வத்த குழம்பு பண்ணியிருக்கேன். ஸோ கல்யாண வீட்டு வத்த குழம்பு மாதிரி இருக்கும். இது பாருங்க, அப்படியே தேன் மாதிரி இருக்குது. இப்போ இது எப்படி செய்கிறதுங்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய், இங்கே கட்டுப்பா. நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு இதெல்லாம் எதுவுமே போட வேணாம், ஜீரக வெந்தயம்லாம், ஏன்னா நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன், நம்ம பொடியிலே இருக்குது. ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பூண்டு தட்டி போட்டுக்கலாம், வெங்காயம் தட்டி போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் கட் பண்ணியும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் வெங்காயம் பூண்டு இல்லாமல் செஞ்சுருக்கேன். ஸோ எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் என்கிட்ட கொஞ்சம் வத்தல் இருந்தது. ஸோ எந்த வத்தல் வேணாலும் போடலாம். சுண்டை வத்தல், மணத்தக்காளி வத்தல் ஆல்ரெடி நான் இதுலேயே போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வத்தல் போட்டால் அதுலேருந்து ஒரு சிறு கசப்பு வரும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வத்தல் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. வத்தலும் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு, இல்லைன்னா கத்திரிக்காய், உங்களுக்கு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் அந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கிட்டு, தக்காளி நல்லா மீடியம் சைஸில் பழத்து தக்காளி அரைச்சி ஊற்றினா அப்போ தான் நல்லா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, தேன் மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் எண்ணெய் தூக்கலாகவும் இருக்கணும். எல்லாம் நல்லா வதக்கிட்டு தக்காளி கொஞ்சம் அப்படியே எண்ணெய் கசிஞ்சு வரும்போது நம்ம வத்தக்குழம்பு பொடி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது போட்டிங்கனாலே போதும். வத்தக்குழம்பு பொடி போட்டுட்டு கொஞ்சமாக புளி தண்ணி கரைச்சி ஊற்றிடுங்க. வேணுங்கிற அளவு கொஞ்சம் திக்காக நல்லா கூட்டி வச்சுட்டு நல்லா எண்ணெய் கசிஞ்சு வர அளவுக்கு இது வச்சா போதும். இதில் கொஞ்சம் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு, எந்த அளவு கொஞ்சமாக இதில் உப்பு இருக்கும், பட் இருந்தால் கூட கண்டிப்பாக நீங்கள் உப்பு போடணும். ஸோ தேவையான அளவு உப்பு இவ்வளோ தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அப்படியே தேன் மாதிரி இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது சூடான சோறில் போட்டு சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரியே நீங்களும் வச்சு பாருங்கள். ஒரு சிலர் கேட்குறீங்க இது எப்படி வைக்கணும்னா, ஸோ நம்ம வத்தக்குழம்பு பொடி வச்சு இப்படி தாங்க செய்யணும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இப்படி தேன் மாதிரி வரணும். கட்டுப்பா இங்கே பாருங்கள். ஸோ எண்ணெய் ஊற்றுறது உங்கள் விருப்பம். எந்த அளவுக்கு எண்ணெயை தூக்கலாக ஊற்றுறீங்களோ அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நான் கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போகிறேன், வீட்டுக்கும் கொஞ்சம் வைப்பேன். ஸோ இது ஒரு வாரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் ஒன்றுமே ஆகாது. பழசாக ருசி கூடிக்கிட்டே போகும். ஸோ உங்களுக்கும் வேணும்னா நம்ம வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். சரி, பாய், லவ் யூ ஆல்.